பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर ने इस सुंदर मौका दिया, परमेश्वर को मैं लाख लाख का धन्यवाद देता हूँ। கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ऐसे हमारी चर्च के अगुवालों को भी मैं धन्यवाद देता हूँ। இந்த ஆலயத்தின் தலைவர்களுக்காகவும் நடத்துனர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். आज के संदेश के लिए मेरे पास जब बोला गया है, उस समय में परमेश्वर एक शब्द को मुझे दिया है। இந்த நாளின் செய்திக்காக என்னிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது தேவன் ஒரு வார்த்தையை என்னிடத்திலே சொன்னார். आनंद, சந்தோஷம். आनंद। मैं उसके लिए मैं सोच रहा था क्या आनंद, उसके बारे में क्या प्रचार करेंगे, लोग तो उसके बारे में जानते हैं करके मैं सोच रहा था। ஆனந்தம் அல்லது சந்தோஷம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே என்ன சொல்லுகிறது என்ன பேசுகிறது என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதற்கான ஒரு வசனத்தை கொடுத்தார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். भजन संगीता 90 का 15 वचन। जितने वर्ष हम क्लेश भोगते आए हैं उतने ही वर्ष हमको आनंद दे। इस वचन को हम लोग बड़ी बांधी जानते हैं। இந்த வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். इस भजन संगीता मूसा के द्वारा लिखा हुआ भजन है। இந்த சங்கீதம் மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். इसमें लिखा है जितने दिन हमने दुख देते आए, जितने दिन हम लोग क्लेश भोगते आए हैं, उस समय हमें आनंद दे। இந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். जरूर इस दुनिया में कितने लोग रहते हैं, हर कोई अपने जीवन में कई समस्याओं को सामना करते हैं। இந்த உலகத்தில் வசிக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகளை தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்கிறார்கள். जिस रास्ता में मैं गुजरा हूँ उस रास्ते में शायद भैया नहीं गुजरते होंगे। எந்த வழியிலே நான் செல்கிறேனோ அந்த வழியில் ஒருவேளை சகோதரர் செல்லாதிருக்கலாம். लेकिन हर कोई अपने जीवन में कई प्रकार की परिस्थिति में गुजरते हैं। என்ற போதிலும் எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனைகளின் ஊடாகவே கடந்து செல்கிறார்கள். लेकिन उसके बीच में हम परमेश्वर से हम जो है शांति और आनंद को चाहते हैं। அந்த வழியிலும் கூட தேவனிடத்திலிருந்து நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிறோம். कुछ लोग का ज्यादा दिन का मांग हो सकता है। சிலருக்கு நீண்ட நாட்களான எதிர்பார்ப்பு ஒருவேளை காணப்படலாம். कई साल से प्रार्थना करते उसको जवाब नहीं मिलता होगा। அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம், பதில் கிடையாது இருக்கலாம். और कई समय समय के दुख बोलते होंगे। அநேக நாட்களாக துக்கத்தோடு அவர்கள் காணப்படக்கூடும். उस बातों से बाहर आने के लिए बहुत दिक्कत होगा। அந்த நிலையிலிருந்து வெளியிலே வருகிறதற்கு அவர்களுக்கு மிகவும் கடினமாக காணப்படக்கூடும். लेकिन परमेश्वर सही समय पर हमें आनंद में बदल डालता है। என்றாலும் தேவன் சரியான நேரத்திலே நம்முடைய நிலைமையை சந்தோஷமாக மாற்றுகிறார். आज का प्रचार के लिए आप एक शीर्षक देना चाहेंगे तो இந்த நாளின் செய்திக்காக ஒரு தலைப்பை நான் கொடுக்க வேண்டும் என்றால், आनंद की 3 स्तर, மகிழ்ச்சியின் 3 நிலைகள். மகிழ்ச்சியின் 3 நிலைகள். आनंद की 3 स्तर, மகிழ்ச்சியின் 3 நிலைகள். उसका पहले बात इस प्रकार है, परमेश्वर हमें आनंद देता है। முதலாவது தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். जरूर परमेश्वर ने हमें सिरजाया, நிச்சயமாக தேவன் நம்மை உருவாக்கினார். इस प्रति हमें सारे बातों को प्रबंध किया। இந்த உலகத்திலே எல்லா விதமான காரியங்களையும் நமக்காக உண்டாக்கினார். लेकिन सबके पास कुछ न कुछ बातें कमी पाया जाता है। என்றாலும் நம்மிடம் ஏதோ ஒரு குறை எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது. उस कमी जो है हमें जो है दुख में पहुंचाता है। அந்த குறைவுதான் ஒரு துக்கத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. लेकिन उस दुख के से परमेश्वर हमें जो है बाहर आने के लिए रास्ता को बताते हैं। என்றாலும் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் வழியை நமக்கு காண்பிக்கின்றார். और बदल के हमें आनंद में बदलता है, அதை ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுகிறார். उसके उदाहरण के लिए एक जन से जीवन से हम देखेंगे। உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதை காணலாம். पगला सामुएल उसका पगला अध्याय में इस प्रकार के जरूर जो है हम अन्ना के बारे में हम देखते हैं। அன்னாளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். वहाँ एक परिवार के बारे में लिखा हुआ है। அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ एल्काना करके एक आदमी है। அங்கே எல்கானாவை குறித்து நாம் பார்க்கிறோம். उनका 2 पत्नियां हैं। அங்கே 2 மனைவிகள். एक का नाम हन्ना, दूसरा नाम पेनिना। ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். पेनिना को तो
बच्चे थे लेकिन अन्ना का कोई संतान नहीं था। பெணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. इस बातों को हम अच्छे से जानते हैं। இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். उसके चलते हन्ना का बड़ी दुख हुआ। இந்த காரியத்தினாலே அன்னாள் மிகவும் துக்கத்தோடு கூட காணப்பட்டாள். लेकिन हर साल जब मंदिर में जाने के समय आया था वो भी मंदिर में जाया करती थी। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இவளும் சென்று வந்தாள். एक समय के बाद वो अपने पूरा मन को उंडेल के परमेश्वर से प्रार्थना जब कर रहे थे, ஒரு நாளிலே தன்னுடைய உள்ளம் முழுவதையும் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றினவளாக அவள் விண்ணப்பம் செய்கிறாள். उस समय वहाँ का याजक एली के द्वारा उनका वायदा मिला। उसी समय में जब उसके दूसरा साल में परमेश्वर उनका सामुएल के दिया। அப்பொழுது அங்கிருந்த ஆசாரியின் மூலமாக தேவன் அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். சாமுவேல் என்ற குமாரனையும் 2 வருஷத்திற்குள்ளாக அவளுக்கு கொடுத்தார். उसके लिए हम पढ़ेंगे पहला अध्याय का 19 और 20 वचन को पढ़ेंगे। पहला सामुएल पहला अध्याय उसका 19 और 20 वचन। முதலாவது சாமுவேல் முதலாவது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவளை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். यहाँ एक बात तो हम लोग देखते हैं इस 2 वचन में। இங்கே இந்த 2 வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். जरूर हन्ना जो दुख तकलीफ में गुजरे थी, நிச்சயமாக அன்னாள் துக்கத்தின் வழியாக கடந்து சென்றாள். लेकिन परमेश्वर की दंडवत करने की बात है, परमेश्वर को उपासना करने की बातों को वो कभी छोड़ी नहीं है। ஆனால் தேவனை நெருங்கி சேர்வதையும் கிட்டி சேர்வதையும் அவர் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. कई बार हमारे जीवन में दुख तकलीफ आता है, हम लोग परमेश्वर से पीछे हो जाते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே துக்கங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். कई लोग इस आराधना में आते हैं, அநேகர் இந்த ஆராதனைக்கு வருகிறார்கள். कि किसी तरह परमेश्वर कुछ बड़ाई को पाने के लिए, தேவன் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் சிலவற்றை செய்து விடுவாரா என்று சொல்லி कुछ छुटकारा पाने के लिए आते हैं, விடுதலை பெறும்படியாக வருகிறார்கள். लेकिन वो बात नहीं होने से तुरंत दुख के परमेश्वर से पीछे हो जाते हैं। ஆனால் அந்த காரியம் நடைபெறாத போது தங்களுடைய வாழ்க்கையிலே துக்கமாகி பின்வாங்கி விடுகிறார்கள். हमें से कुछ लोग भी जरूर दुख हम लोग पीछे नहीं हटते, लेकिन परमेश्वर और हमारा के बीच में जो रिश्ता है उसमें थोड़ा सा दूर हो जाते हैं। ஒருவேளை நம்மிலே சிலர் அப்படியாக தேவனை விட்டு பின்வாங்காது இருக்கலாம். என்றாலும் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே உள்ளதான உறவிலே விரிசலை உண்டாக்கி விடுகிறோம். लेकिन हन्ना से इस बात को हम लोग सीखते हैं। ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். वो कभी परमेश्वर से दंडवत करने की बातों को छोड़ी नहीं। தேவனை தேடுவதிலிருந்தும் வேண்டிக் கொள்வதிலிருந்தும் அவள் ஒருபோதும் தன்னை விலக்கிக் கொள்ளவில்லை. ऐसा अनुग्रह हम लोग को मिलने पाए। அப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைப்பதாக. उस प्रकार हम रहने समय में परमेश्वर हम दुख को आनंद में बदलता है। அப்படிப்பட்ட நிலையில் நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய துக்கத்தையும் தேவன் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடும். उसका पहला सामुएल का दूसरा अध्याय का पहला वचन को पढ़ेंगे। முதலாவது சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். तब हन्ना ने प्रार्थना करके कहा, मेरा मन यहोवा के कारण मगन है, मेरा सिंह यहोवा के कारण ऊंचा है, मेरा मुंह मेरे शत्रुओं के विरुद्ध खुल गया है, क्योंकि मैं तेरे किए हुए उद्धार से आनंदित हूँ। हालेलुया, ஹல்லேலூயா. मेरा मन यहोवा के कारण मगन है। முதலாவது வசனம், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. परमेश्वर जो मुझे मगन किया और मेरा सिंह यहोवा के कारण ऊंचा हुआ है। என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. जब परमेश्वर हमारे जीवन में जब कार्य करता है हम लोग मगन होते हैं। தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் களி கூர்ந்து இருக்க முடியும். जो आनंद का पहला स्तर है परमेश्वर हमें आनंद देता है। ஆனந்தத்தின் முதல் பகுதி முதல் நிலை தேவனே நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுக்கிறார். कुछ लोग के जीवन में ऐसा भी होता है। சிலருடைய வாழ்க்கையிலே இப்படியும் நடக்கிறது. मेरे साथ निकालेंगे हबक्कुक, என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். हबक्कुक नबी की किताब उसका 3रा अध्याय 17 से 19 वचन। ஆபகுக் 3வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 19வது வசனம் வரை. क्योंकि चाहे अंजीर के वृक्षों में फूल न लगे और न दाखलताओं में फल लगे, जलपाई के वृक्ष से केवल धोखा पाया जाए और खेतों में अन्न न उपजे,
भेड़शालाओं में भेड़ बकरियों ना रहे और न थानों में गाय बैल हों। तो भी मैं यहोवा के कारण आनंदित और मगन रहूंगा और अपने उद्धारकर्ता परमेश्वर के द्वारा अति प्रसन्न रहूंगा। அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். यहाँ हबक्कुक नबी के बारे में यहाँ देखते हैं। இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். उनके कहानी के अनुसार वहाँ का जो अंजीर में वृक्ष नहीं रहे और जो है भेड़शाला में जो है जानवर नहीं है, उनका स्थिति तो बदला नहीं है। அத்திமரத்தில் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும் அப்படி நிலையிலே எந்த மாற்றமும் உண்டாகவில்லை. लेकिन वो जो है परमेश्वर में आनंदित है, ஏனென்றால் அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்தார். जरूर उनका वातावरण में कोई बदलाव नहीं आया, அந்த சூழ்நிலையிலே எந்த விதமான மாற்றங்களும் உண்டாகவில்லை. लेकिन वो परमेश्वर ने अपने आप को दृढ़ किया। தேவன் அவனை திறப்படுத்தி இருந்தார். आने वाला दिन में जरूर मेरे बातों को परमेश्वर बदलेगा करके उनके अंदर में पूरा पूरा विश्वास है। வருகிற நாட்களிலே நிச்சயம் தேவனுடைய நிலையை மாற்றுவார் என்கிற முழுமையான நம்பிக்கை ஆபகுக்குடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. जरूर हन्ना को परमेश्वर उनका मांग को पूरा करके आनंदित किया। நிச்சயமாக தேவன் அன்னாருடைய வாழ்க்கையுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதை முற்றிலும் நிறைவேற்றினார். हबक्कुक के जीवन में जरूर उसका मांग पूरा नहीं हुआ, उसका चारों तरफ जो है ये पूरा खाली पड़ा हुआ है। ஆபகுக்குடைய வாழ்க்கையில் அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவில்லை, நான்கு புறமும் காலியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. लेकिन उसके बावजूद भी परमेश्वर उनका मन में आनंदित किया। எந்த போதிலும் தேவன் ஆபகுக்குடைய மனதிலே மகிழ்ச்சியை கொடுத்திருந்தார். हबक्कुक ने अभी का वातावरण को नहीं देखा, ஆபகுக் தற்கால அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை. लेकिन आने वाला दिन में भविष्य में परमेश्वर मेरे जीवन में कार्य करेगा करके उनके पास विश्वास था। தேவன் வருகிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் ஆபகுக்கிலே காணப்பட்டது. इसके चलते वो अभी आनंदित और मगन हो रहा है। இதனாலேயே அவன் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். इस बातों को हमें भी सीखना जरूरी है। இந்த காரியத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். जरूर हमारा मांग पूरा होने से जरूर हम आनंदित होते हैं, நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பம் நிறைவேறிவிடும் போது நாம் சந்தோஷப்படுகிறோம். लेकिन हमारा चारों तरफ का वातावरण नहीं बदलने के बावजूद भी, ஆனால் நம்முடைய நான்கு புற சூழ்நிலைகள் மாறாதிருக்கும் போது उस समय में भी हम आनंदित होने के लिए सीखना है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம ஆனந்தமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். उस समय में हम इसको समझना कि परमेश्वर मेरे लिए क्या योजना भविष्य में रखा है, उस बातों पर हमें विश्वास करने की जरूरत है। அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் எதிர்காலத்திலே என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்கிற சூழ்நிலை என்ன காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். ऐसा रहने से हम लोग जो है उसी वातावरण में भी हम आनंदित हो सकते हैं। அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட முடியும். जब हम परमेश्वर में जब बढ़ने समय में நாம் தேவனுக்குள் வளரும்போது हम ऐसा गुण को भी हमें प्राप्त करने की जरूरत है। அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். इस बातों को परमेश्वर हम लोग को देने पाए। அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுப்பாராக. मैंने बोला आनंद के 3 स्तर होते हैं करके, நான் சொன்னேன் ஆனந்தத்தை குறித்து களி ஊறுதலை குறித்து 3 நிலைகள் உண்டு என்று சொல்லி. उसका दूसरा स्तर के बारे में अभी देखेंगे। இரண்டாவது நிலையை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். अब दूसरा स्तर यही है, हम दूसरों को आनंद देना है। இரண்டாவது நிலை இப்படியா இருக்கிறது, நாம் மற்றவர்களை ஆனந்தத்துக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். पहला है परमेश्वर हमें आनंद देता है। முதலாவது தேவன் நம்மை சந்தோஷத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார். जरूर परमेश्वर हमें सारे बातों को प्रबंध करता है। தேவன் நமக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் கொடுத்தருளுகிறார். हम लोग से सीमित नहीं होना चाहिए, நாம் அதிலே நின்று விடக் கூடாது. हमें दूसरों को आनंद देना है। ये आनंद का दूसरा स्तर होता है। நாம் மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிற மக்களாக மாற வேண்டும். இது களி கூறுதலின் இரண்டாம் நிலை. मेरे साथ निकालेंगे दानियल नबी की किताब, என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். उसका 6 अध्याय। दानियल के जीवन के बारे में हम लोग अच्छी तरह से जानते हैं। தானியேலை குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். दानियल के नबी की किताब, उसका 6 अध्याय, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் उसका 1 से 3 वचन को पढ़ेंगे। 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். दारा को यह अच्छा लगा कि अपने राज्य के ऊपर 120 ऐसे अधिपति ठहराए
जो पूरे राज्य में अधिकार रखे। और उनके ऊपर उसने 3 अध्यक्ष, जिनमें से दानियल एक था, इसलिए ठहराए कि वे उन अधिपतियों से लेखा लिया करें और इस रीति राजा की कुछ हानि न होने पाए। जब ये देखा गया कि दानियल में उत्तम आत्मा रहती है, तब उसको उन अध्यक्षों और अधिपतियों से अधिक प्रतिष्ठा मिली। वरन राजा ये भी सोचता था कि उसको सारे राज्य के ऊपर ठहराए। यहाँ दानियल के बारे में हम देखते हैं, இங்கே தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். ये दारा राजा के समय में एक ऊंचे पद में पाया जाता है। இங்கே தரியு ராஜாவுக்கு முன்பதாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் காணப்படுகிறார். उसको और पद उन्नति देने के लिए वो सोच रहे हैं। அங்கே அவனுடைய நிலையை இன்னும் உயர்த்துவதற்காக அவர் யோசிக்கிறார். आम तौर से इस बातों को हम लोग सबको ही जानते हैं। இந்த காரியத்தை நாம் அனைவரும் नன்றாக அறிந்திருக்கிறோம். हम लोग सबको ही किसी न किसी काम में हम रहते हैं। நாம் எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு பணியிலே தகுதியிலே காணப்படுகிறோம். उस काम में जब हमें आगे बढ़ाने की बात होता है, அந்த பணியிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் போது हमें हमारा ऊंचे अधिकारी इस प्रकार सोचते हैं। जब हमारा कार्य से जब ये लोग खुश होते हैं, तब हमें जो है ऊंचे पद के लिए जो है सोचते हैं। நம்முடைய மேலதிகாரி நம்மை குறித்து ஆனந்தம் அடையும் பொழுது நம்மை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவது உண்டு. जरूर जो है उस प्रकार यहाँ नहीं लिखा हुआ है। அப்படிப்பட்ட காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ हम देखते हैं जब उस कार्य को दानियल ने पूरा करने के चलते, அங்கே தானியேல் அந்த பணியை முழுவதுமாக செய்து நிறைவேற்றின போது उनको और बढ़ाने के लिए वो सोचे थे। அவருடைய நிலையை இன்னும் உயர்த்துவதற்காக ராஜா முயற்சிக்கிறார். जरूर हमारे हाथ में जितने जिम्मेवारी दिया गया है, நிச்சயமாக நம்முடைய கரங்களிலும் சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. उसको जब हम पूरा करने से அவைகளை நாம் முழுவதுமாக செய்து நிறைவேற்றும் போது जो हमारे ऊपर रहते हैं वो लोग खुश होते हैं। நமக்கு மேலே இருக்கிறவர்கள் மேலதிகாரிகள் சந்தோஷம் அடைகிறார்கள். हमें इस बातों पर हमें ज्यादा सोचने की जरूरत है। இந்த காரியத்தை சற்று நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். जो हमारे जो ऊपर आने वाले हमारा जो अगुवा है हमसे खुश है। நமக்கு மேலே இருக்கின்ற தலைவர்கள் நம்மை குறித்து சந்தோஷமாக இருக்கின்றார்களா? जो काम उनके द्वारा मेरा हाथ में दिया गया है, उसका हम कितना दूर तक हम पूरा करते हैं। அவர்கள் மூலமாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை எவ்வளவு முன்னேற்றத்தோடு உற்சாகத்தோடு நான் செய்து முடித்திருக்கிறேன். उनके सामने हम कैसे रहते हैं या उनको वो बाहर जाने से हम किस प्रकार रहते हैं। அவர் இருக்கும் பொழுது சமூகத்திலே நான் எப்படி காணப்படுகிறேன், அவர்கள் வெளியே இருக்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலை என்ன? इस बातों पर हमें ध्यान देने की जरूरत है। இந்த காரியத்தை நாம் சற்று உற்று கவனிப்பது அவசியம். जरूर उस प्रकार करने के बावजूद भी दानियल के में सब प्रकार उनका भी जीवन में दुख आया। இப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தானியேலுடைய வாழ்க்கையிலே துக்கம் உண்டானது. जरूर हम अपने काम को अपने जिम्मेवारी को अच्छा से पूरा करेंगे, तब भी हमारा जीवन में दुख आएगा। நம்முடைய வேலையையும் பணியையும் நன்றாக செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வரக்கூடும். हम लोग अच्छा नहीं करेंगे तब भी कुछ लोग बोलेंगे। நாம் நன்றாக செய்யாவிட்டாலும் சிலர் ஏதாவது சொல்லக்கூடும். अगर हम लोग अच्छा से उस बातों को पूरा करेंगे, तब भी कुछ लोग जो है हमारे ऊपर ईर्ष्या या डाक करके हम लोग को गिराने के लिए कोशिश करेंगे। நாம் नன்றாக செய்தாலும் சிலர் ஏதாவது ஒரு சில காரியங்களை சொல்லி நம்மை கீழே விழச் செய்கிறதற்கு முயற்சிக்க கூடும். इस बातों को हम अच्छा से जानते हैं। दानियल के विरोध में लोग जो है उनके जो लोग जो है कई षड्यंत्र रचा के उनको जो है सिंह की गुफा में डाल दिए हैं। தானியேலுக்கு விரோதமாகவும் சிலர் எழுப்பி அவர்களை சிங்கத்தினுடைய குகையிலே போடுகிறதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். और उस बात में ये लोग सफल भी हो गए। அந்த காரியத்தில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். लेकिन परमेश्वर वहां जो है अपना अद्भुत काम को दिखाया है। அங்கே தேவன் தன்னுடைய அற்புதமான கிரியையை வெளிப்படுத்தினார். पढ़ेंगे उसी अध्याय का 22 और 23 वचन को पढ़ेंगे। அதே அத்தியாயத்தின் 22 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். मेरे परमेश्वर ने अपना दूत भेजकर सिंहों के मुंह को ऐसा बंद कर रखा कि उन्होंने मेरी कुछ भी हानि नहीं की। इस कारण यह है कि मैं उसके सामने निर्दोष पाया गया। और हे राजा, तेरे सम्मुख भी मैंने कोई भूल नहीं की। तब राजा ने बहुत आनंदित होकर दानियल को गड्ढे में से निकालने की आज्ञा दी। अतः दानियल गड्ढे में से निकाला गया और उस पर हानि का कोई चिन्ह न पाया गया, क्योंकि वह अपने परमेश्वर पर विश्वास रखता था। यहाँ हम देखते हैं दानियल के द्वारा जो राजा से जो बोलने की बातों को हम देखते हैं। இங்கே தானியேல் மூலமாக ராஜாவினிடத்திலே சொல்லப்பட்ட அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். वहाँ लिखा दानियल खुद अपने बारे में कहता है, मैं
उसके सामने निर्दोष पाया गया। मैं जो है और यहाँ लिखा है, तेरे सम्मुख में मैंने कोई भूल नहीं की। இங்கே தானியேல் இப்படியாக சொல்லுகிறான், நான் குற்றமற்றவர், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். परमेश्वर के सामने हमें निर्दोष रहने की जरूरत है தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும். और लोगों के लिए हम कोई भी जो है अधर्म की काम नहीं करना है। ஜனங்களுக்கு முன்பதாகவும் அநீதியான காரியங்களை நாம் செய்துவிடக் கூடாது. जब हमारा जीवन उस प्रकार रहेगा, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறதோ, परमेश्वर क्या करेंगे? जब हम परमेश्वर हमारा सारे बातों से जो है छुटकारा देंगे தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது, और हमारा लोग भी सार्वत्रिक लोग भी आनंदित होंगे। நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஜனங்களும் நம்மோடு கூட இணைந்து சந்தோஷப்படுவார்கள். जब हम परमेश्वर के सामने हमें निर्दोष रहने की जरूरत है தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும். और जो जिम्मेवारी हमारे हाथ में दिया गया है उसको हम पूरा करने से हमारे ऊपर रहने वाला हमसे खुश होंगे। நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் முழுமையாக நிறைவேற்றும் பொழுது நமக்கு மேலே இருக்கிறவர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். वैसा अनुग्रह परमेश्वर हम सबों को देने पाए। அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அருள்வாராக. नीति वचन में इस प्रकार का वचन लिखा हुआ है, நீதிமொழியிலே இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. पढ़ने की जरूरत नहीं। 22 का 29 में 22வது அதிகாரம் 29வது வசனத்திலே, जो व्यक्ति अपने काम काज में निपुण है वो नीच लोग के से नहीं राजा के सामने खड़ा होगा। தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசருக்கு முன்பதாக நிற்காமல் ராஜாக்கள் முன்பதாக நிற்பான் என்று சொல்லி, यहाँ हम देखते हैं जब हम बड़े लोग के सामने खड़ा रहना है, இங்கே நாம் பார்க்கிறோம் பெரிய தலைவர்களுக்கு முன்பதாக நிற்கிறதை குறித்து हम अपने काम को सावधानी पूर्वक पूरा करने की जरूरत है। நாம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்து நிறைவேற்ற வேண்டும். उसके द्वारा उनको हम आनंदित कर सकते हैं। அதன் மூலமாக அவர்களை நாம் சந்தோஷப்படுத்த முடியும். यहाँ दूसरा एक जन के बारे में हम देखेंगे। இரண்டாவது ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கலாம். मेरे साथ निकालेंगे प्रेरितों की काम, என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் उसका 9 अध्याय 36 और 37 वचन को पढ़ेंगे। 9வது அதிகாரம் 36 37வது வசனம். याफा में तबीता अर्थात डोरकास नामक एक विश्वासिनी रहती थी। वह बहुत से भले भले काम और दान दिया करती थी। उन्हीं दिनों में वह बीमार होकर मर गई और उन्होंने उसे नहलाकर अटारी पर रख दिया। यहाँ देखते हैं दोरकास नामक एक विश्वासी के बारे में। यहाँ जो है प्रेरितों के काम 9 अध्याय में लिखा हुआ है। இங்கே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே தொற்காள் என்கிற ஒரு விசுவாசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ लिखा है वो बहुत से बड़ाई काम और दान किया करती थी। அவள் நற்கிரியையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள் என்று வாசிக்கிறோம். यहाँ हम देखते हैं जब हम उन दिनों में हम देखते हैं और आगे हम पढ़ेंगे तो वो विधवा लोग जो है उनके बारे में गवाह देखते हुए हम पढ़ते हैं। இங்கே விதவைகள் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதை முன்ன வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். आम तौर से विधवा लोग को कौन संभालना है? பொதுவாக விதவைகளை யார் கவனிப்பார்? பொதுவாக நாட்களிலே விதவைகளை யாரும் கவனிப்பதில்லை. शायद उनका घर वाले उसके ऊपर ध्यान नहीं देते हैं। அவருடைய வீட்டாரும் அவர்களுக்கு மேலே கவனம் செலுத்துவதில்லை. लेकिन उन दिनों में जो है कलीसिया जो है उनके ऊपर ख्याल करने के लिए पौलुस के द्वारा आज्ञा मिला है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சபையானது விதவைகளை குறித்து கவனம் செலுத்தும்படியாக அங்கே வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். यहाँ जगह ये खुद जो है उन लोगों के लिए मदद करती है। அங்கே அவர்களுக்கு சபை உதவி செய்கிறதை நாம் காண்கிறோம். यहाँ जो है दोरकास को कोई नहीं बोलेगा आपको मदद करना करके, தொற்காள் அப்படி சொல்லவில்லை நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி, लेकिन वो दोरकास जो है खुद जो है उन लोगों के लिए मदद करती है। ஆனால் அவளாக அவர் முன்வந்து உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். सो हमारे जीवन में हम दूसरों को लिए कितना मदद करते हैं? நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு உதவிகளை செய்கிறோம்? इस प्रकार जब हम मदद करते हैं, இப்படி நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் लोग हमसे प्रसन्न हो जाते हैं। ஜனங்கள் நம்மிடத்திலே சந்தோஷப்படுவார்கள். जब हम दुनिया में जितने लोग जब जन्म हुए सबको जो एक न एक दिन मरना होगा। இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரிக்க வேண்டியது நிச்சயம். हम जब मरने के बाद जिस जगह है वो जगह में दूसरे लोग आ जाएंगे। நாம் மரித்த பின்பு இந்த உலகத்திலே இன்னும் அடுத்த ஒரு சந்ததி வந்துவிடும்.
जिस काम को हम कर रहे हैं उस काम के लिए करने के लिए दूसरे लोग आ जाएंगे। எந்த வேலையை நாம் செய்கிறோமோ அதே வேலையை செய்வதற்காக அடுத்தும் ஒரு சந்ததி பிறந்து வந்துவிடும். कुछ समय के लिए हमारा रिश्ता लोग हमें जो दुख में रहेंगे फिर वो भी अपना काम में चले जाएंगे। சில நாட்கள் நம்முடைய மரணத்திற்கு பின்பு நம்முடைய உறவினர்கள் ஒருவேளை கவலைக்குள்ளாக இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம். பின்பு அவரவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். लेकिन हम लोग जितने बड़ाई काम जो करते हैं उसके द्वारा लोग के अंदर में जो आनंद आया है वही जो आखिरी तक रहेगा। ஆனால் நாம் எத்தனை நன்மையான காரியங்களை செய்துவிட்டு செல்லுவோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக ஜனங்களுடைய மனதிலே நின்று கொண்டே இருக்கும். जो पहला हम दानियल के बारे में हम देखते हैं जरूर जो अपना जिम्मेवारी के पूरा करके जो अपना अधिकारी को खुश किया। தானியேலை குறித்து முதலாவதாக நாம் வாசித்தோம். தன்னுடைய பணியை பொறுப்பை முழுவதுமாக செய்து நிறைவேற்றி அவர் சந்தோஷத்தை மற்றவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். उस प्रकार करने से क्या होगा उनका और पदोन्नति मिल सकता है। அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது என்ன நடந்தது? அவனுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மை தேடி வந்தது. यहाँ दोरकास के बारे में देखते हैं இங்கே துர்காளை குறித்து நாம் வாசிக்கிறோம். जो जिसको वो मदद करती है वो लोग वापस नहीं दे सकते हैं। இங்கே அவர்கள் யாருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் காணப்படுகிற ஜனம். हम कितना दूर तक हम लोगों को मदद करते हैं। நாம் எவ்வளவு தூரம் சென்று எத்தனையா ஜனங்களுக்கு உதவி செய்கிறோம். जिस दुनिया में हम लोग जीते हैं अभी जो ज्यादातर जो है अपस्वार्थीपन से भरा हुआ है। இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். எல்லாரும் தன்னுடைய சுயநலனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். मेरा जरूरत ज्यादा है, मेरा जरूरत ज्यादा है, என்னுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. मैं मेरा भविष्य के लिए कुछ काम को करना है, என்னுடைய எதிர்காலத்திற்காக நாம் अनेक காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. उसके लिए संस्था देख लेगी या और लोग देखेंगे करके हम लोग बोल सकते हैं। அங்கே ஸ்தாபனம் உதவி செய்யுமா மற்ற காரியங்களை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். लेकिन हमसे जितना हो सकता है उतना हम लोग करना जरूरी है। நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டியது நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற கடமை. ये आनंद का दूसरा स्तर है। இது சந்தோஷத்தின் களிகூறுதலின் இரண்டாம் நிலை. पहला स्तर ये होता है परमेश्वर के आनंद पाना है। முதலாவது நிலை இப்படியாய் இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து களிகூறுதலை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். दूसरा जो है हम दूसरों को मदद करके आनंद को लाना है। இரண்டாவது நிலை இவ்வாறாய் இருக்கிறது, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்து அதன் மூலமாக சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். मैं परमेश्वर से प्रार्थना करते आया, நான் எப்பொழுதும் தேவனிடத்தில் இப்படியா ஜெபித்து விட்டு வருவதுண்டு. परमेश्वर आपने जितना दिन हमारे जीवन में दुख आया उसमें आप हमें आनंदित करना करके मैं प्रार्थना करते आया हूँ। ஆண்டவரே, எவ்வளவு நாளாய் நான் துக்கத்தை சந்தித்தேனோ அதற்கு ஈடாய் நீர் என்னை சந்தோஷத்திற்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. वो ये कई दिन से मैं प्रार्थना करते आया, அநேக நாட்களாக நான் அப்பா ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். तो उसके लिए परमेश्वर कुछ जवाब नहीं दिया, அந்த ஜெபத்திற்கு தேவன் அப்படியா பதில் கொடுக்கவில்லை. लेकिन एक शब्द वो वापस हमसे पूछे என்றால் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்டார், तुम मुझे कितना आनंद देता है, நீ என்னை எவ்வளவாக சந்தோஷப்படுத்துகிறாய் என்று சொல்லி. हालेलुया। அல்லேலூயா. ये आनंद का तीसरा स्तर ये होते हैं ஆனந்தத்தின் மூன்றாவது நிலை இதுவாக காணப்படுகிறது. हम परमेश्वर को आनंद देना है। நாம் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. हम लोग जरूर जो है परमेश्वर से आनंद पाने के लिए चाहते हैं நாம் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற முயற்சிக்கிறோம். और हमारा चारों तरफ लोगों को खुश करने के लिए चाहते हैं। நம்மை சுற்றிலும் நான்கு புறத்திலும் இருக்கிற ஜனங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கின்றோம். लेकिन एक तीसरा स्तर होता है ஆனால் மூன்றாம் நிலை ஒன்று இருக்கிறது. हमारे काम में, हमारा सोच विचार में हम कितना परमेश्वर को खुश करने के लिए चाहते हैं। நம்முடைய பணிகளிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, யோசனைகளே தேவனை எவ்வளவு நாம் சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். उसको उदाहरण के लिए एक बात को निकालेंगे। உதாரணமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். अयूब के जीवन के बारे में हम लोग अच्छा से देखते हैं। யோபுவை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். उसका पहला अध्याय निकालेंगे, முதலாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். उसका 6 से 8 वचन को पढ़ेंगे। 6 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். एक दिन यहोवा परमेश्वर के पुत्र उसके सामने उपस्थित हुए और उनके बीच शैतान भी आया। यहोवा ने शैतान से पूछा, तू कहाँ से आता है? शैतान ने यहोवा को उत्तर दिया, पृथ्वी पर इधर उधर घूमते फिरते और डोलते डालते आया हूँ। यहोवा ने शैतान से पूछा, क्या तूने मेरे दास आयुब पर ध्यान दिया? क्योंकि उसके तुल्य खरा और सीधा और मेरा भय मानने वाला और बुराई से दूर रहने वाला मनुष्य और कोई नहीं है। ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக,
பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். यहाँ हम देखते हैं अय्यूब के जीवन के बारे में हम देखते हैं. இங்கே யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். जरूर इस बातों को हम अच्छे से जानते हैं. இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். यहाँ परमेश्वर जो है शैतान से चुनौती दे के कह रहा है, இங்கே சாத்தானிடத்திலே தேவன் பேசுகிறார். अय्यूब के समान जो है खारा और सीधा व्यक्ति कोई नहीं है, उनके तुल्य में कोई नहीं है करके बता रहा है. அங்கே யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி என்று சொல்லுகிறார். यहाँ हम देखते हैं जब हमारा जीवन किस प्रकार आता है, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? जब हम देखते हैं हमेशा जो है हमारा शत्रु शैतान पर हम लोग के विरोध में परमेश्वर से दोष लगाता है. சத்துருவாகிய சாத்தான் எப்பொழுதும் நமக்கு எதிராக கர்த்தரிடத்திலே குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறவனாக காணப்படுகிறான். जरूर परमेश्वर ने हमें जो है उद्धार का अनुभव में लाया, நிச்சயமாக தேவன் நம்மை ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக வழியிலே நடத்தி இருக்கிறார். आशीष करके इस दुनिया में रखा है. அவரை ஆசீர்வதித்து நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். जब भी हम लोग गलती करते हैं, எப்பொழுது நாம் குறைவுகளை குற்றங்களை செய்து விடுகிறோமோ, हमारा विरोध में हमारा शत्रु शैतान हमारे विरोध में वो परमेश्वर के सामने बोलते हैं. நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக சாத்தான் கர்த்தரிடத்திலே சென்று பேசுகிறான். लेकिन यहाँ हम देखते हैं परमेश्वर जो है अय्यूब के जीवन के बारे में शैतान को चुनौती दे के कह रहे हैं. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் யோபுவை குறித்து சாத்தானுக்கு சவாலிட்டு பேசுகிறதை நாம் காண்கிறோம். हमारा जीवन जो है हम खराई के साथ जीवन बिताने की जरूरत है. நாம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக வாழ வேண்டிய அவசியம் உண்டு. हमें बुराई से दूर होने की जरूरत है. தீமையை விட்டு விலக வேண்டிய அவசியம் உண்டு. जिस दुनिया में हम लोग जरूर जी रहे हैं, कई बुराई से भरा हुआ है. இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோமே, இது தீமையினால் நிறைந்த உலகம். इस बुराई के बीच में परमेश्वर जो है एक पवित्र जीवन बिताने के लिए परमेश्वर आपको और हमको रखा है इस दुनिया में. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவே தேவன் உங்களையும் எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். जब आपके जीवन परमेश्वर के सामने और लोगों के सामने जब पवित्र रहेंगे, तब जो है परमेश्वर जो है आपके जीवन से खुश होंगे. தேவனுக்கு முன்பு அந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கண்டு சந்தோஷப்பட முடியும். तब हमें एक काम करने की जरूरत है. நாம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். हमें जो हम पाप से हमेशा दूर होने की जरूरत है. பாவத்தை விட்டு நாம் எப்பொழுதும் விலகி வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். कई बातों को तो लिखा उनके जीवन से, एक बातों को हम गाली देंगे अय्यूब के जीवन से. யோபுவை குறித்து अनेक காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. என்றாலும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். उसका 31 का 1 31வது அதிகாரம் 1வது வசனம். मैंने अपनी आंखों के साथ वाचा बांधी है, फिर मैं किसी कुंवारी पर कैसे आंख लगाऊं? यहाँ हम देखते हैं मैं अपने आंखों से वाचा बांधा हूं करके. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். जो पूरा दुनिया में जो पाप शुरू हुआ, இந்த முழு உலகத்திலும் பாவம் தொடங்கின போது कैसे शुरू हुआ? जब हवा जाके उस फल को देखा, எப்படி தொடங்கினது? எப்பொழுது ஏவாள் சென்று அந்த பழத்தை பார்த்தாளோ, जब हम लोग देखेंगे तब जो है हमारा पाप शुरू होने का डर होता है. எப்பொழுது பார்க்கிறோமோ அப்பொழுது அந்த பாவம் தொடங்குறதற்கான வாய்ப்பு உருவாகிறது. जब पहले बार हम देखते हैं कुछ गलती नहीं है, முதலாவது நாம் பார்க்கிறோம், அதிலே தவறேதும் இல்லை. लेकिन हम दूसरा बार और उसको देखते रहेंगे तब हम पाप में गिरने के डर होता है. ஆனால் மீண்டும் இரண்டாவது முறையாக நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்பு உருவாகி விடுகிறது. सबके पास अभी मोबाइल फोन हमारा हाथ में है. எல்லாரிடத்திலும் கரங்களிலே கைபேசி இருக்கிறது. हम उस मोबाइल में कई विज्ञापन आता है. அங்கே மொபைல் மூலமாக अनेक காரியங்கள் வருகின்றன. अब उस एडवर्टाइज में विज्ञापन आता है, उसमें हम ऐसा कुछ बातें हैं हमारे लिए कोई संबंध नहीं है, वैसा भी आ जाता है. अनेक விளம்பரங்கள் அதிலே வருகிறது. நமக்கு தொடர்பில்லாத சம்பந்தமில்லாத காரியங்களும் விளம்பரங்களும் அதிலே வந்து கொண்டிருக்கின்றன. उसमें हम ध्यान ज्यादा देके हम उसमें जाएंगे तो हमारा रास्ता गड़बड़ हो जाता है. அதிலே நாம் மூழ்கி உள்ளே சென்று விடும்போது நம்முடைய வாழ்க்கை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. जब हम YouTube में प्रचार सुनने के लिए या गीत सुनने के लिए जरूर हम मोबाइल को उठाते हैं. யூடியூப் மூலமாக செய்திகளையும் பாடல்களையும் கேட்பதற்காக அதை திறக்கிறோம்.
लेकिन क्या हो जाता है उसमें दूसरी तरह की कई बातें आ जाता है, हमें अपना टाइम को बर्बाद कर देता है। என்றாலும் அதிலே வருகிற மேலும் வருகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து விட போதுமானவைகள். इसलिए हमें जो है अपने बातों का, अपना मोबाइल फोन और अन्य बातों में हम कितना समय बिताते हैं उसमें हम ध्यान देने की जरूरत है। எனவே நாம் மற்ற காரியங்களிலே செலவிடும் நேரங்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். हमें पाप से दूर होने की जरूरत है। பாவத்தை விட்டு நாம் தூரப்பட்டு இருக்க வேண்டும். यहाँ अयूब का जीवन जो है परमेश्वर के सामने एक प्रश्न योग्य रहा। இங்கே யோபுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. वो जरूर जो है शैतान के सामने परमेश्वर ने चुनौती दिया, நிச்சயமாக தேவன் அவனை குறித்து சாத்தானுக்கு சவாலிட்டு சொன்னார். और साथ ही साथ उनके 3 दोस्त आके उनको सांत्वना देने के लिए आए थे जरूर। மூன்று அவனுடைய நண்பர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லும்படியாக வந்தார்கள். लेकिन वो लोग भी कई अन्य तरह की बातों को करने लगे। அவர்களும் வந்து அவர்கள வித்தியாச விதமான காரியங்களை அவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். उनके ऊपर दोष लगाने की बातों को ये लोग किए हैं, அவரை குற்றம் சாட்டும்படியான காரியங்களையே கூறிக்கொண்டிருந்தார்கள். लेकिन परमेश्वर जो है उनका दोस्त इस प्रकार कहा, ஆனால் தேவன் அவருடைய நண்பர்களை குறித்து இப்படியாய் சொன்னார், आप लोग जो है अयूब मेरा दास अयूब जैसा आप लोग बात नहीं किया करके। நீங்கள் என் யோபுவை போல நீங்கள் பேசவில்லை என்று சொன்னார். हमारा जीवन में इस बातों को हमें ध्यान देने की जरूरत है। நாமும் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூற வேண்டியது அவசியம். हमें जो है हम परमेश्वर हमारा जीवन को देख के खुश होना है। தேவன் நம்முடைய வாழ்க்கையை கண்டு சந்தோஷமடைய வேண்டும். उस प्रकार की जीवन करने के लिए एक ही बात है, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு காரியம், एक खरा जीवन बिताएंगे हम जो है हम पाप से घृणा करना है। நாம் நீதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும். जितना हम बुराई से हट जाएंगे எப்படியாய் நாம் தீமையை விட்டு விலகி இருப்போமோ उतना हम परमेश्वर से सट जाएंगे। அவ்வளவாய் தேவனிடத்திலே நாம் ஒட்டி கொண்டிருப்போம். जितना बुराई हमारे जीवन में पाया जाएगा எவ்வளவு தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருமோ उतना हम परमेश्वर से दूर हो जाएंगे। அவ்வளவான தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நமக்கு இடையிலே உண்டாகிவிடும். इसलिए हम हर समय हमें इसमें ध्यान देने की जरूरत ஒவ்வொரு है। நிமிடமும் இந்த காரியத்தை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டியது அவசியம். जरूर हमारा मसीह जीवन का शुरुआत से लेकर நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கம் முதல் उस अंत तक முடிவு வரை हम इस पर हमें ध्यान देने की जरूरत இந்த है। காரியத்திலே நாம் முக்கியமா இந்த காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். मेरा पापा के बारे में एक बात को बता रहे हैं। என்னுடைய அப்பாவை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்ல वो விரும்புகிறேன். हमेशा जो है प्रार्थना करते, जो है परमेश्वर की सेवकाई करते रहते थे। எப்பொழுதும் அவர்கள் ஜெபிப்பார்கள், தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். जब ये स्मार्टफोन सब आया है आने समय में இப்பொழுது கைபேசி மொபைல் போனுடைய வந்த பொழுது वो बहुत समय तक वो फोन नहीं लिए, அநேக நாட்கள் அவர்கள் அந்த போன் வாங்கவில்லை. लेकिन कुछ समय के बाद उनको भी मन लगा उसको ले लें करके। சில நாட்கள் கழித்து அதை வாங்க வேண்டும் என்று அவர்களுக்கும் மனம் வந்தது. मैं उनको खरीदी कर दिया, நான் இரு தவறு செய்தேன். लेकिन कुछ साल एक साल के बाद, एक साल भी ज्यादा नहीं समय नहीं हुआ, ஒரு வருடம் கூட ஆகவில்லை. वो बोले थे ये जो है ज्यादा समय मेरा टाइम को खा रहा है, तुम ही रख लो, हमको एक छोटा मोबाइल दे के लेके दे दो करके उसको हमको वापस लौटा दिए। இது அநேக நேரத்தை இடத்திலே சாப்பிடுகிறது, நீயே வைத்துக்கொள் என்று இடத்திலே அவர்கள் திருப்பி கொடுத்து விட்டார்கள். ये हमें जो है परमेश्वर से दूर करता है करके। இது தேவனை விட்டு என்னை தூரப்படுத்துகிறது. हम ये नहीं बोलते हैं ये हम लोग मोबाइल फोन नहीं रखना करके नहीं बोलते நான் हैं, இப்படி சொல்லவில்லை, நாம் மொபைல் போன் வைக்க கூடாது என்று சொல்லி. लेकिन हमें और परमेश्वर के बीच में कोई भी बात होगा हमें दूर नहीं करना चाहिए। தேவனுக்கும் நமக்கும் இடையிலே எந்த காரியம் வைத்து தூரத்தை அதிகமாகி விடக்கூடாது. वो कुछ भी हो सकता है, அது எதுவாகவும் இருக்கலாம். कोई भी हमारा रिश्ता हो सकता है, அது ஒரு உறவாக இருக்கலாம், या कुछ चीज हो सकता है, அது ஏதாவது ஒரு பொருளாக காணப்படலாம். कोई भी बात जो है वो परमेश्वर से हमें अलग नहीं करना चाहिए। எந்த ஒரு காரியமும் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தி விடக்கூடாது. उस प्रकार की जीवन रहने से परमेश्वर हमारे जीवन से खुश होंगे। அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். और एक व्यक्ति के बारे में हम देखते हैं, இன்னொரு மனிதரை குறித்து நாம் பார்க்கலாம். हम नया नियम में यीशु मसीह का एक चेला है यूहन्ना। யோவானை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். यूहन्ना रचित सुसमाचार उसका 13वां अध्याय 23 से 25 वचन को पढ़ेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23 முதல் 26 वचन வரைக்கும் வாசிக்கலாம். उसके चेलों में से एक जिससे यीशु प्रेम रखता था, यीशु की छाती की ओर झुका हुआ बैठा था। शमौन पतरस ने उसकी ओर संकेत करके उससे पूछा, बता तो वह किसके विषय में कहता है? तब उसने उसी तरह उसकी छाती की ओर झुके हुए उससे पूछा, हे प्रभु वो कौन है? அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில்
இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். यहाँ हम देखते हैं यीशु मसीह और यूहन्ना के बीच का घनिष्ठ रिश्ता है. இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் இடையிலான ஒரு இறுக்கமான உறவை நாம் பார்க்கிறோம். वो उनके प्रिय चेला था. அவருக்கு பிரியமான ஒரு சீசன் அவன். यहाँ जो है जरूर जो है कोई आप लोग में से कोई एक जन मुझे पकड़वाएगा करके बताए थे. இங்கே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. जब सबके अंदर में कुछ बात चली आई, எல்லாருடைய மனதிலும் ஒரு காரியம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. कौन हमें इस गलती काम को करेगा, யார் இந்த தவறான காரியத்தை செய்வார் என்று சொல்லி. लेकिन ये पत्र जानता ये जरूर जो है ये यीशु मसीह यूहन्ना से कुछ बातों को छिपाएंगे नहीं, लेकिन उनके द्वारा बातों को समझेंगे करके उनको बोला. இங்கே பேதுரு யோவான் மூலமாக சில காரியங்களை வெளிப்படும்படியாக அங்கே சைகை காட்டுகிறார். यहाँ जरूर जो है यीशु मसीह जो है यूहन्ना से जिस बातों को मैं जिस टुकड़ा को मैं किसको देंगा वही मेरा पकड़वाएगा करके बोला है. இயேசு இப்படியாக சொன்னார், நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி. लेकिन उसको और लोग नहीं समझ पाए. ஆனால் இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. और यूहन्ना भी इसको लोगों को बादगर लोगों को बताया नहीं. யோவானும் இந்த காரியத்தை மற்ற ஜனங்களுக்கு சொல்லவில்லை. ये बात जो है यीशु मसीह और यूहन्ना का बीच की बात है. இது இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் இடையிலான ஒரு காரியம். यीशु मसीह का साथ जो है भीड़ लोग आते थे. இயேசு கிறிஸ்துவோடு கூட கூட்டமாக ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். लेकिन उनके चेलों को हमेशा उनके साथ रहते थे. அவருடைய சீஷர்கள் எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தார்கள். लेकिन अपने बातों को प्रकट करने के लिए एक ही व्यक्ति को परमेश्वर ने रखा, यूहन्ना को. ஆனால் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு மனிதனை சீஷனை ஆண்டவர் வைத்திருந்தார், அது யோவான். यहाँ हम देखते हैं जरूर इस बात को आप थोड़ा सा कल्पना करके देखिएगा. இந்த காரியத்தை கொஞ்சம் நாம் கற்பனை செய்து பார்ப்போம் என்று சொன்னால், यूदास इस्करियत जो है मुझे पकड़वाएगा करके अगर पत्रस को पता चले होता क्या होता. யூதாஸ் காரியோத்து தான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பார் என்று சொல்லி பேதுருவுக்கு ஒருவேளை தெரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? वो तलवार लेके उसको खत्म कर लेता. அவன் வாளை எடுத்து யூதாஸ் காரியோத்தை வெட்டி இருப்பான். क्योंकि ये बात जो यीशु मसीह के नहीं होना करके वो चाहता होगा. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியம் நடைபெற கூடாது என்று சொல்லி பேதுரு விரும்பி இருந்தான். लेकिन जो यूहन्ना और यीशु मसीह के जो संबंध है वो दूसरा है. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் இடையிலே காணப்படுகிற உறவு வித்தியாசமானது. किसी भी बातों को वो यूहन्ना को बता सकते हैं. அது எந்த விதமான காரியத்தையும் யோவானிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு உறவு. जब यीशु मसीह का जो अंत हुआ, இயேசு கிறிஸ்துவுடைய முடிவு வந்தபோது हम एक बात को देखते हैं, हर कोई जो है भागे हैं, हर चेले लोग उनसे भागे हैं. அங்கே எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். जितने लोग जो है उनसे अद्भुत काम को पाए हैं, எத்தனை ஜனங்கள் அவரிடத்திலிருந்து அற்புதமான காரியங்களை பெற்றார்களோ वही लोग जो है कहेंगे यीशु मसीह के कुर्स में डालो करके बोलने लगे हैं. அவர்களே இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட ஆரம்பித்து விட்டார்கள். सब कोई जो है उनके विरोध में हो गए हैं. எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். जो पत्रस जो बोला मैं आपके लिए जो है पूरा जान देंगे करके बता रहा था, பேதுரு சொன்னான், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி, लेकिन वो भी 3 बार इनकार कर दिया. அவனும் 3 முறை மறுதலித்த நிலையிலே காணப்படுகிறான். लेकिन यहाँ यूहन्ना को हम देखते हैं, ஆனால் இங்கே யோவானை நாம் பார்க்கிறோம். जब यीशु मसीह जब क्रूस में था, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது जब एक ही जो शिष्य जो है यीशु मसीह के साथ रहा, ஒரே ஒரு சீஷன் இயேசுவோடு கூட நிற்கிறார். पढ़ेंगे यूहन्ना 19 का 25 से 27 तक. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25 से 27 25 முதல் 27 வசனங்கள். अतः सैनिकों ने ऐसा ही किया. यीशु के क्रूस के पास उसकी माता और उसकी माता की बहन क्लोपास की पत्नी मरियम और मरियम मगदलिनी खड़ी थी. जब यीशु ने अपनी माता और उस चेलों को जिससे वो प्रेम रखता था पास खड़े देखा तो अपनी माता से कहा, हे नारी,
देख ये तेरा पुत्र है। तब उसने चेले से कहा, यह तेरी माता है। और उसी समय से वो चेला उसे अपने घर ले गया। இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். यहाँ यूहन्ना के बारे में देखते हैं, இங்கே யோவானை குறித்து நாம் வாசிக்கின்றோம். सब कोई जो है डर के भागे हैं, எல்லாரும் பயந்து ஓடி விட்டார்கள். जिन्होंने पूरा हमारा जान देंगे करके बोला, वो पतरस भी भाग गया। உமக்காக என்னுடைய ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன பேதுருவும் அங்கே இல்லை, ஓடிவிட்டான். लेकिन यहाँ यूहन्ना पाया जाता है। ஆனால் இங்கே யோவான் நின்று கொண்டிருக்கிறார். हम देखते हैं यीशु मसीह जब पृथ्वी में रहने समय में நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது भीड़ के भीड़ लोग उसके पीछे चली। அதிகமான கூட்டம் ஜனம் இயேசுவின் பின்னே சென்று கொண்டிருந்தது. हजारों लोग जो है खाना खिलाए हैं यीशु मसीह। ஆயிரக்கணக்கான ஜனங்களை இயேசு போஷித்துக் கொண்டிருந்தார். जब यीशु मसीह जब वो जी उठने के बाद 500 लोग से अधिक लोग को दर्शन दिया। இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பின்பும் அநேகருக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். जब यीशु मसीह जब पृथ्वी में रहा उस समय में जो है 70 चेले लोग पाए जाते हैं। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது 70 சீஷர்கள் காணப்பட்டார்கள். उसको उन लोग को दो करके भेजने लगा, सेवकाई के लिए भेजा। அவர்களை இரண்டு பேராக அவர் ஊழியத்திற்கு என்று அனுப்பினார். उस 70 लोगों से 12 लोग को प्रदित करके लोग चुने हैं। அந்த 70 பேரில் 12 பேரை அப்போஸ்தலர்களாக அவர் நியமித்தார். उसमें 3 लोग श्रेष्ठ थे। அவர்களிலே 3 பேர் முக்கியமானவர்கள், पतरस, यूहन्ना और याकूब। பேதுரு, யோவான், யாக்கோபு. लेकिन उसमें एक है यूहन्ना। அதிலே ஒருவர்தான் யோவான். इस यूहन्ना के बारे में देखते हैं, उन्हीं को परमेश्वर जो है उनका आखिरी दिन में जो है स्वर्ग दर्शन को दिखाया। இங்கே இந்த யோவானை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கடைசி நாட்களிலே பரலோக தரிசனத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். यहाँ हम बोलने के क्या बात है, இதை நாம் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், मेरा और मेरा परमेश्वर की रिश्ता, எனக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படுகிற உறவு वो सबसे इम्पोर्टेंट है। மிகவும் முக்கியமான ஒன்று. जरूर हम जो है प्रभु से आशीष को पा सकते हैं, நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். हमारी जिम्मेवारी को पूरा कर सकते हैं, நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறோம், जरूर हम लोगों को मदद कर सकते हैं। ஜனங்களுக்கு உதவி செய்கிறோம். लेकिन मेरा और मेरा परमेश्वर का रिश्ता किस प्रकार है, நமக்கும் தேவனுக்கும் இடையிலேயான உறவு எப்படி இருக்கிறது? यहाँ यूहन्ना के बारे में मैं नजदीक में किताब को मैं पढ़ा। யோவானை குறித்து சமீபத்திலே ஒரு புத்தகத்தை வாசித்தேன். उसमें इस प्रकार लिखा हुआ था, அதிலே இப்படியாக எழுதப்பட்டிருந்தது, अंग्रेजी में इस प्रकार लिखा था, सेलेक्टेड आउट ऑफ सेलेक्टेड, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், चुने हुए बीच में चुना हुआ व्यक्ति। தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுள் தெரிந்து கொள்ளப்பட்டவன். परमेश्वर ऐसा लोग इस आखिरी दिन में चाहते हैं। தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் அவர் எதிர்பார்க்கின்றார். जरूर कुछ लोग जो भीड़ के भीड़ लोग खाली आशीष लेके चला जाते हैं, கூட்டமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சில ஜனங்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். कुछ लोग जो सेवकाई करने के लिए तैयार होते हैं, சில ஜனங்கள் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். लेकिन हम लोग जो प्रभु की बातों को, प्रभु की हृदय की बात को तड़प कर समझने वाला होना चाहिए। ஆனால் நாம் தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை புரிந்தவர்களாக செயல்பட வேண்டியது அவசியம். ये ऐसा लोग परमेश्वर को आनंदित करते हैं। அப்படிப்பட்ட ஜனமாய் இருந்தால் தேவனுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்க इसी முடியும். बातों को परमेश्वर मुझे सिखाया। இந்த காரியத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். जरूर जो है हम जो है परमेश्वर से आशीष जो पाते हैं, ये पगला स्तर होता है। தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், இது முதல் நிலை. हम दूसरों के लिए आनंद देते हैं, ये दूसरा स्तर होता है। மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம், ஆனந்தத்தை கொடுக்கிறோம், இது ஆனந்தத்தின் இரண்டாம் நிலை. वो जैसे हम जो है दानियल के समान, दुर्गा समान हम लोग दूसरों को मदद करेंगे, अपने जिम्मेवारी को पूरा कर सकते हैं। தானியேலை போல, துர்காளை போல மற்றவர்களுக்கு உதவி செய்து நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது சந்தோஷத்தை இரண்டாம் நிலையை நாம் அடைய முடியும். लेकिन यहाँ तीसरा एक झुंड के बारे में हम देखते हैं, ஆனால் இங்கே மூன்றாவது ஒரு கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். अय्यूब के समान, யோபுவை போல
हम जो है खरा जीवन बिताने के लिए अपने आप को सौंपने की जरूरत है। ஒரு நீதியான வாழ்க்கை, கரையில்லாத வாழ்க்கை வாழுவதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். हम बुराई से अलग होने की जरूरत है। தீமையை விட்டு நாம் விலகி வாழ வேண்டும். परमेश्वर हमारा जीवन के लेके चुनौती पाकर शैतान से बोलना है। நம்முடைய வாழ்க்கையை குறித்து சாத்தானிடத்திலே தேவனே சவாலிடும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். परमेश्वर हमें जो कि एक नमूना के रूप में हमें रखने की जरूरत है। தேவன் நம்மை ஒரு மாதிரியாக வைத்து பேசுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். उसी बातों को परमेश्वर आज आपसे और हमसे चाहते हैं। அந்த காரியத்தையே இன்று தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். और यहाँ हम यूहन्ना के बारे में देखते हैं। இங்கே யோவானை குறித்து நாம் வாசிக்கிறோம். यूहन्ना और परमेश्वर के बीच के जो रिश्ता, யோவானுக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்பட்ட அந்த உறவு वो और लोग से भिन्न है। அது மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானது. कई लोग जो है परमेश्वर से जरूर सटे हुए थे, அநேக ஜனங்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்தார்கள், ஒட்டி இருந்தார்கள். लेकिन परमेश्वर की हर बातों को वो समझने वाला था यूहन्ना। ஆனால் தேவனுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏற்ற நிலையிலே காணப்பட்டான் யோவான். जब समस्या आया, दुख आया, हर कोई यीशु मसीह को छोड़ के चला गया। பிரச்சனைகள் வந்த பொழுது, துக்கம் வந்த பொழுது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிவிட்டார்கள். लेकिन एक आदमी परमेश्वर को छोड़ा नहीं है, ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகவில்லை. वो यूहन्ना है। அது யோவான். इसलिए उसका प्रिय चेला जाना जाता है। எனவே அவன் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சீஷன் என்று அழைக்கப்படுகிறான். आज हमारा जीवन किस प्रकार है? இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? हम किस परिस्थिति में हम रहते हैं? நாம் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறோம்? या पहला स्तर में खाली परमेश्वर से आनंदित पाने की जगह पे रहते हैं? முதலாவது நிலையிலே தேவனிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற வேண்டும் என்கிற நிலையிலே மாத்திரம் காணப்படுகிறோமா? या उसके बढ़कर हमें जो है लोगों को आनंदित देने की जगह पे रहते हैं? அல்லது அதையிலும் சற்று மேன்மையாக மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நிலையிலே நாம் காணப்படுகிறோமா? या हम लोग परमेश्वर को जो है आनंदित करने की जगह पे पाए जाते हैं? மூன்றாவது நிலை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறதா? वहीं अपने आप को प्रभु में जांचने के लिए जरूरत है। உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியம். परमेश्वर जो है हमें जो है उनके साथ जो रिश्ताओं को मजबूत करने पाए, தேவன் நமக்கும் அவருக்கும் இடையிலான உறவை இன்னும் வலுப்படுத்துவாராக. हमें और परमेश्वर के बीच में कुछ भी तरार ना होने पाए, தேவனுக்கும் நமக்கும் இடையிலே எந்த விதமான இடையூறும் வராது இருக்கட்டும். कोई भी पाप की बात है எந்தவித பாவத்தின் காரியமானாலும், या रिश्ता की बात है, உறவிற்கடுத்த காரியமானாலும், अन्य कोई भी बात है, வேற எந்த காரியமானாலும் हमें और परमेश्वर से दूर नहीं करना है। தேவனையும் நம்மையும் பிரிக்காது இருக்கட்டும். हम लोग प्रार्थना करेंगे, परमेश्वर हमको ऐसा अनुग्रह देने के लिए हम लोग प्रार्थना करेंगे। இப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கலாம்.